வாழைத்தார் மொத்தத்தையும் வண்டியில் ஏற்றியாச்சு. போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு சந்தையில் போயிட்டு வித்துட்டு வரணும். வசந்தி, இம்மா வசந்திங்க வா. இது வரங்க. என்னங்க கூப்பிட்டீங்க? நம்ம தோட்டத்தில் இருந்த எல்லா வாழைக்கோலையும் வெட்டி எடுத்துட்டேன். எடுத்துன்னு போயிட்டு சந்தையில் போய் வித்துட்டு வந்துடுறேன். இந்த ஒரு வாழைக்கோலை மட்டும் எடுத்து உள்ள வை, நமக்கு வச்சுக்கலாம். இந்த வாழைக்கோலை எடுத்து வித்துருங்க. வேணாண்டி, நம்ம வீட்லயும் பசங்க இருக்கு. நமக்குலாம் வேணா வாழைப்பழம் மொத்தத்தை வித்துட்டா நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்க முடியுமா? எடுத்து உள்ள வை. அதுவும் சரிதான், நம்ம காசு கொடுத்து வாங்க முடியுமா? நம்ம தோட்டத்து பழம் மாதிரி காசு கொடுத்து வாங்கினா கூட கிடைக்காதுடி. ஆமா ஆமா, நீங்க சொல்ல கூட சரிதான். எல்லாத்துக்கும் அம்மா போட்டுன்னு இருப்பா. இரு வாழைப்பழம் எடுத்து நானே எடுத்து வைக்கிறேன். கொடுங்க, நான் எடுத்து போறேன். இந்த பார்த்து எடுத்துன்னு போ. இப்ப சந்தை கிளம்பிட்டியா? ஆமாம்மா, இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். வித்துட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரலாம். பொழுது போச்சுன்னு வச்சுக்க விலைலாம் கம்மியாக போயிடும். இப்போ போனால் தான் வியாபாரிகள்லாம் வந்து வாங்கி போயிடுவாங்க டக்கு டக்குன்னு. நல்ல விலை போகும் இந்த டைமில் தான். இன்னைக்கு நாளைக்கு வேறு முகூர்த்த நாள் வருது இல்லைம்மா. இன்னைக்கு முகூர்த்த நாள் இருக்குது, நாளைக்கு முகூர்த்த நாள் இருக்குது. அதனால பழம்லாம் வந்து நல்லா வியாபாரம் ஆகும். நான் வர சீக்கிரமாக கிளம்பி போய் டைம் ஆயிடுச்சுமா எனக்கு. சரிப்பா பார்த்து போ. அப்படியே நம்ம தங்கச்சியில் இருக்காங்கல்ல பக்கத்தூரில், அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வாழைப்பழம் ரெண்டு சீப்பை கொடுத்துட்டு போயிட்டாப்பா. அப்படியே ஆமாங்க, நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வாட்டி விளைச்சல் வந்து அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லையா? அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவாங்க. வாழை தோட்டத்தில் வந்து எல்லாத்தையும் வாழலாம் அறுத்தீங்களே, ஒன்றுமே கொடுக்கலையே. ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க, உங்க ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு வரைஞ்சு கட்டின்னு வருவாங்க சண்டைக்கு. போகிற வழியில் அவங்களை கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி சொல்லி வச்ச மாதிரியே பேசுறீங்க. கோமதி ராதிகாவை பார்த்தா அவ்வளோ பயமா? பயம்லாம் இல்லைங்க, நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நம்ம சாப்பிடும் போது அவங்களுக்கும் கொடுக்கணும்ல, நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதனால கொடுத்துருங்க போகும்போது. கோமதியை கூட எதனா ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனால் ராதிகா இருக்கா பத்தியா, வாயை திறந்தானா மூட மாட்டா. லபோதிபோன்னு கத்துவா. என்ன முதல்ல அவள் வாயை அடைக்கணும். போகும்போது ஒரு தார் கொடுத்து 2 பேரும் எடுத்து சொல்லு போதும். அதுவே நிறைய பழம் தான் இருக்கும். எதுக்குமா ஒரு தார் பழம் கொடுத்துட்டு 2 பேரும் அடிச்சுன்னு பெறதுக்கா? ஆளுக்கு ஒரு தாரை கொடுத்துட்டு போயிடறேன். நம்ம வீட்டில் தான் இந்த நிறைய காய்ச்சல் நம்ம தோட்டத்தில். இவன் ஒருத்தன் நம்ம கொஞ்சம் கொடுத்தா நிறைய கொடுப்பேன்றான். ஆமாங்க, ஒரு தாரை கொடுத்துருங்க, அப்பதான் சண்டை போடாமல் இருப்பாங்க. சரிப்பா, போகும்போது டைம் இருந்தால் கொடுத்துரு, இல்லைன்னா வரும்போது கொடுத்துட்டு வந்துருந்தேன் மறந்துட போகிறேன். அப்புறம் அவளுங்க பழம் யாரும் நிற்க முடியாது. சரிம்மா டைம் இருந்தால் போகும்போதே கொடுக்குறேம்மா. நான் வரும்போது எடுத்து கொடுத்துட்டு வரேன். சரி, கிளம்ப டைம் ஆயிடுச்சு. இம்மா தலைவலி சொன்னீங்க, சாப்பிட்டு மாத்திரை போடும் முதல்ல. புரியுதா? மாத்திரை போடாமல் அப்படியே இருக்காத. சரிப்பா, நான் மாத்திரை போகிறேன், நீ பத்திரம் போயிட்டு வா. இப்போ அங்கே சதீஷ் சஞ்சு இருக்காங்களப்பா, அவங்களுக்கு எதனா கொஞ்சம் வாங்கி போய் கொடுப்பா. மிச்சர் கிச்சரு. ஆமாம், அதுங்க வந்து பழம்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுங்க, மிச்சர் தான் கேட்குங்க. கொஞ்சம் வாங்கி போய் கொடுத்துறியா? ஏமா அதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஆமாம், மாமா வந்துருக்கானே, என்ன ஆசையாக வாங்கி வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குங்க. நீ எப்பயுமே வாங்கி போயிடுவேன், நான் இருந்தாலும் சொல்கிறேன் மறந்துட போயிட்டேன்னு. சரிம்மா வாங்கி போகிறேம்மா. கோமதி கிட்டே ராதிகா கிட்டே சொல்லுங்க, பொங்கல் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து எழுந்துட்டு போக சொல்லுங்க. இந்த புடவை கட்டின்னு போக சொல்லுங்க. மறந்து போறீங்க? ஆமாம்ல, மறந்து போயிட்டு வீட்டு பொண்ணுங்களுக்கு புடவை எடுத்து தரணும்ல. எப்போ வர சொல்லு. ஏமா இங்கேருந்து என்ன கிளம்பத்துக்கு விடவே மாட்டீங்களா? சரிப்பா, நாங்கள் சொல்றதுல மறந்துடாத. ராதிகா கிட்ட கோமதி கிட்டே சொல்லுங்க. அம்மா சொல்கிறேம்மா. இந்த வட்டம் நல்ல விளைச்சல். வாழை இன்னும் பொங்கலுக்கு வேற இன்னும் வட்டம் இருக்குது. அப்போ நல்ல விலை போகும். இந்த வாழை கூட எடுத்து உள்ள வைக்கலாம். அருண் கொஞ்சம் கூட போயிருந்தா அவனுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். அருண் காலேஜ் போயிட்டேன் நம்ம இன்னைக்கு. ஆமாத்தா, இன்னைக்கு எக்ஸாமா, இல்லைன்னா கூட்டின்னு போயிருப்பார் கூட. எக்ஸாம்ன்றதுனால போடா காலேஜுக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரி படிப்பும் பார்க்கணும் இல்லையா, அதான் அனுப்பிச்சிட்டுருக்கான். சரி அத்தை, நீங்கள் சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. நைட் ஃபுல்லாக தலைவலி சொல்லி இருந்தீங்களே, சீதளம் ஆகிட்டு இருக்குது பொழுது. நேற்று நைட்டில் இந்த பணியில் உட்காந்து கதை பேசினிருந்தேன்ல, நான் பங்கஞ்ச கூட அதான் தலைவலி வந்துட்டு இருக்குது. இதுதான் உங்களை ஜாட மாடியே உள்ள வாங்க நான் கூப்பிட்டுனே இருக்கேன். உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இது வர சொல்லிட்டு உட்காந்துக்கிங்க. அதுக்கு தான் வேலை இல்லை, உட்காந்து கதை பேசினுக்குது. அதுக்கு எல்லாமே தாங்கும். உங்கள் உடம்பு தாங்குமா? அந்த பணியெலாம் உங்களுக்கு தாங்க மாட்டேது. உட்காந்து கதை பேசினிருக்கீங்க. அது ஊர் கதையெல்லாம் பேசினுக்குது. அந்த கதை இந்த கதைன்னு அதை போய் கேட்டு மண்டி ஆட்டி நிற்கீங்க. நானா அவங்க தேடி போகிறேன், அவங்கள தேடி வரவங்க வீட்டுக்கு. வரவங்களை எப்படி உங்கள் வீட்டுக்கு போனால் சொல்ல முடியும்? நீங்களும் சொல்ல பிச்சு கேட்க மாட்டீங்க. சரி, இட்லி எத்தனை சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. தினமும் இட்லி சாப்பிட்றது மூஞ்சல் லட்சம் மாதிரி இருக்குது. மாவு இருக்குதா? இருக்குதே. சரிம்மா, 2 தோசை மட்டும் மெலிசா சுட்டு எடுத்துமா. ஏன்னா கொஞ்சமாக ஊற்றுனே. இப்போ இட்லி வேணாமா? வேணாண்டி. சரி, அப்போ உங்கள் இஷ்டம். காஃபி வேணுமா? ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்துன்னு வா. நல்லா சூடாக எடுத்துன்னு. சரிங்கத்தா. வசதி நல்ல குணமான பொண்ணு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. அப்புறம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்தாங்க அத்தை தோசை. இதனாடி இதே பச்சை கலர்ல இருக்கு. அத்தை, உங்களுக்கு தான் கால் வலிக்குது சொன்னீங்களே, அதனால தான் முடக்க தங்கிற இருக்குல்ல, அதை உருவே அரைச்சி மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். முடக்கத்தான் தோசை குடுடி. நானே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். முடக்கத்தான் கீரை மாவுல போட்டு அரைச்சி கொடு. முடக்கத்தான் கீரை தோசை சாப்பிட்டாலே வந்து கை வலி கால் வலி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். ஆமாம், நீங்கள் எப்பவுமே இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க, அதனால செஞ்சு எடுத்து வந்துருக்கேன். இதனாடி இது கார சட்னியா? இல்லை அது பூண்டு சட்னி. இந்த பூண்டு வெங்காயம் அதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். சரி 2த்துக்கு எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். தேங்காய் வச்சு கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். 2 பல்லு வச்சிருக்கேன். சுட முடக்கத்தான் கீரை தோசை பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். நீ சாப்பிட்டியா? அத்தை, நான் வந்து கருவேப்பிலை சட்னி அரைச்சி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை துவையல் மாதிரி இட்லிக்கு. பரவாயில்லையே, எல்லா கீரை ஐட்டமா நல்ல சத்துள்ள ஐட்டமாக தான் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி சேர்த்துக்கினாலே நமக்கு உடம்புக்கு நல்லது, இல்லை இரும்பு சத்துலாம் கிடைக்கும். அதனால தான் கருவேப்பிலை வந்து சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். சரி காலையில் வேலையோட சாப்பிட்டு வேலைன்னு சொல்லிட்டு சாமான் துணி தைக்கிறேன், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், மத்தியானமா சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காத. காலையில் 2 இட்லியாக சாப்பிட்ணும். சாப்பிடு போ. சரி, நீங்கள் காஃபி கேட்டிங்களே, காஃபி போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். காஃபி மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டு நீ போய் சாப்பிடு.
இல்லைன்னா அப்புறமா கூட காஃபி குடி ஒன்றும் அவசரம் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட குடி. என்ன நீ போய் சாப்பிட்டு அப்புறமா போட்டு கொடு. இல்லை சாப்பிட்டு போய் சாமான் தான் தொலைக்க போகிறேன். காஃபி போட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்படியே மொத்த சாமான் எடுத்து போய் தொலைக்கி வச்சுட்டு வந்து வச்சுருவேன். சரி லோகு சாப்பிட்டேனே. ஒரு நைட்டு சாதம் மீந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். அதில் வந்து கருவேப்பிலை துவையல் வச்சு சாப்பிட்டு போறாரு. இட்லி தோசைலாம் வேணாம் அவருக்கு. அவன் ஒருக்கா திருந்தவே மாட்டான். இப்படியே போட்டான் விடு. அது உடம்புக்கு நல்லா தான். ஆனால் பனி காலமாக இருக்குதே. அவன் உடம்புக்கு அதெல்லாம் செட் ஆகிடும். சரி சரி நீ போயிட்டு காஃபி மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போய் வேலையை பாரு. போ சாப்பிட்டு அப்புறம் வேலையை பாரு. சரி அதை குடிக்க தண்ணி எத்தனை தண்ணி எத்தனை வெயில் காயும் போது துணி துவச்சி போட்டுடணும். சமாந்தரம் துணி துவச்சி போட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். முடக்க தங்கிற தோசை சாப்பிட்டோன்னா மூட்டு வழியாக காணாமல் ஓடிப்பிடும். மனமனு சூடாக சாப்பிடலாம். நிறைய தக்காளி தொகுப்பு சேர்த்துட்டு எவ்வளோ நேரம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். நான் அதுக்கு தட்டில் வச்சுட்டு தக்காளி தொகுத்து எடுத்து வச்சுனதுக்கு எவ்வளோ நேரண்டி? எனக்குன்னா இங்கே 10 கையா இருக்குது. செய்ய தேவையில்ல, இருங்க, பொறுமையாக தான் வரும். ஒன்றும் அவசரப்படாதீங்க. நல்லா எதிர்த்து பேச மாட்டேன். கற்று வச்சிரு. பாட்டி நான் பல்லு வலிக்கிட்டேன். வா வா உட்கார் வா. எடையா குழந்தைய வந்துட்டா. வாடி சீக்கிரம். வந்துட்டேன். அவசரம் அதுக்குள்ள. இந்தாங்க இது உங்களுக்கு, இது ஜில்லுக்கு. இது என்னடி இது? தக்காளி தொக்கு வைக்க சொன்னா இது என்ன சட்னி மாதிரி இருக்குது? இது இட்லி பொடி தந்துருக்குற. தக்காளி தொக்கு எங்கடி? வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே வதக்கி தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சேன்னா வந்து வெங்காயம் தக்காளிலாம் பொறுக்கி வச்சிருவீங்க. அதனால எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டேன். இப்போ வந்து எதையும் பொறுக்கி போட முடியாதுல்ல, அப்படியே சாப்பிடுங்க. கூட வந்து இட்லி பொடி வச்சிருக்கேன். நல்லா எண்ணெய் ஊற்றி அதையும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இட்லி பொடி நான் அரைச்சி வச்சது. தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துனோன்னா அரைச்சி சட்னி செஞ்சு எடுத்து வந்துக்கிறேன். மண்ண சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உப்புல கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க. இந்த ஜில்லு சாப்பிடு. இட்லிக்கு தொட்டுக்கு எதுவுமே இல்லைன்னா இட்லி பொடி வச்சு சாப்பிடலாம். அதுக்கு தான் சட்னி இருக்குது. எவ்வளோ நல்லா பத்தியா? எவ்வளோ நல்லா பாரு. ஒரு சைட் டிஷ் மட்டும் இருந்தால் போர் அடிக்காத. 2 இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எவனோ தானே வாங்கி போடுறான். நமக்கு என்ன வந்தது? என்னத்த உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? உப்பு கரெக்டாக தானே இருக்குது. காரம் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி வேணா ஊற்றிடுவா சட்னியில். வேணாம் ஜில்லுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட சட்னியில். எனக்கு வேணாம், எனக்கு இதே போதும். மதியத்துக்கு என்ன குழம்பு வைக்க போற? என்ன சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? அதுக்குள்ளே மதியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க போறேன்னு சொல்ல போயிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு கால் வெளியே சொல்லிட்டு இந்த சட்னி அரைச்சி கொடுத்துருக்கேன். மதியானத்துக்கு நீங்கள் தான் குழம்பு வைக்கணும், நாளை வைக்க மாட்டேன். ஏன்டி இட்லி சாப்பிட்டோட எனக்கு கால் சரியாயிருமா? நாளைக்கு தான் சரியா. இன்னைக்கு ஃபுல்லாக நீ தான் சமையல் வேலை எல்லா வேலையும் தான் பார்க்கணும். வீட்டை விட்டு எங்கே தாண்டி போகக்கூடாது. இல்லை அச்சோ, வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதா? அத்தை அதெல்லாம் என்ன முடியாது. பாரு ஜில்ல திரும்ப ஸ்கூல்ல உள்ளனும், வீட்டில் சாமான் திறக்கணும், துணி துவைக்கணும், நிறைய வேலை இருக்கு. போய் ஸ்கூல்ல எடுத்து விட்டுட்டு டக்குனு வீடு வந்து சேரு. வந்து மதியானத்துக்கு என்ன சமையலோ அதை பாரு. ஓ ஜில்ல ஸ்கூலுக்கு எடுத்து விடணுமா? சரி. பாரு ஸ்கூல்ல விட்டுட்டு நேரம் இங்கே வீட்டுக்கு வரணும். எங்கேயாவது போனா நீ அவ்வளோதான். சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிடுங்க, 2 பேரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஜில்ல சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகலாம். எப்போ வீட்டை விட்டு ஓடலானே காத்துனக்காமா. பக்காவா போடுவான் பெரிய பொண்ணு பட்ஜெட்டு. கோமதி இந்த வெங்காயத்தை கல்யாணம் எடுத்துட்டு பாரு. கொடுங்கத்த. இல்லையா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்கணுமா? அது நான் எடுத்துட்டேன். இது வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் தான் பொரியல் பண்ண போறேன். போதில்ல வேற ஏதாவது செய்யணுமா? வெண்டைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் போதும். சூப்பராக இருக்கும் இதுவே. என்ன நான் தான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நான் பாட்டு கத்தினே இருக்கிறேன். இருக்கட்டும், விடுமா தெரியாம தானே பேசுனேன். என்ன பஞ்சாயத்து தூக்கி வரா தெரியல ஒருத்தி. நானே இங்க பத்தி எங்க தான் நிக்கிட்டு இருக்கேன். கோமதி நல்லா இருக்கேம்மா? யார் இது? கண்ணு சரியா தெரியலையே. வானே முதல்ல இந்த வாழைக்குள்ள இறக்க கீழே. என்னண்ணே இதெல்லாம்? ஏமா நம்ம வாழை தோட்டத்தில் வாழைக்குள்ளெல்லாம் அறுத்துட்டோம். பாதி அறுத்துருக்கோம், பாதி வந்து பொங்கல் காலத்துக்கெல்லாம் வச்சிருக்கிறோம். அதை வந்து நான் சந்தைக்கு எடுத்துன்னு போயிருக்கேன் விற்கிறதுக்கு. அதான் உங்களுக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். வழியில் ராதிகாவை பார்த்தேன். அந்த ராதிகா ஒன்று எடுத்துக்கினேன். நான் ஒன்று எடுத்துன்னு வந்துனே இருக்கேன். வண்டி தெருமான விட்டு வச்சுக்கிறேன். உள்ளே வர முடியல, ஒரே சேராக இருக்குது தெரு ஃபுல்லாக. வண்டியே வர முடியல, அதை முன்னாடி விட்டு வச்சுக்கிறேன். தெருமுனையில நான் தூக்கி வரேன். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நான் தூக்கி வந்திருப்பேன். இருக்கட்டும்மா, இதெல்லாம் ஒரு வெயிட்டா. என்னத்த எப்படி இருக்கீங்க? இப்ப நீடா லோகா எப்படி பாருக்குற? என்ன பார்த்து வாழைக்குள்ளலாம் எதுக்குப்பா உனக்கு? சந்தையில் எடுத்துன்னு வைக்க வேண்டியதுனப்பா. இந்த வாட்டி நிறைய வாழைக்குளத்தை நம்ம தோட்டத்தில் நிறைய வாழைக்குளை போட்டுருக்குது. பாதி தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். அதே ஒரு குட்டியான ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வேற இருக்குது. அது வந்து பொங்கல் சந்தை விற்பனைக்கு வச்சுருக்கேன். அதான் 2 கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ராதிகாக்கும் கோமதிக்கும். அப்படியாப்பா? சரி. கமலா எப்படி இருக்கா? அம்மா நல்லா இருக்காங்க அத்தை. இந்த பக்கம் வந்து எட்டியே பார்க்கல. அப்படியே போய் புள்ள வீட்டில் செட்டில் ஆயிட்டாளா? பொங்கலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. சரி வரட்டும். என்ன ஒரே ஒரு தார் மட்டும் போதுனே? இன்னொரு தார் எடுத்துன்னு போய் சந்தையில் வித்தாலும் காசு கிடைக்கணும் உனக்கு. எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாழைக்குள்ள கொடுத்துருக்குறேன்? நானும் அந்தாக்கா சொன்னேன். அண்ணன் கேட்க மாட்டேது. பத்தாது உனக்கு ஒன்று, ராதிகாக்கு ஒன்று, கோமதிக்கு ஒன்று அப்படி சொல்லிட்டு எடுத்துன்னு வருது. இருக்கட்டும்மா. இது வந்து லேசாக தான் பழுத்துருக்கு. மேலே இருக்குதுலாம் பழுத்துச்சு. மீதி வந்து பொங்கல் வரைக்கும் கூட வரும் போல இருக்குது. காயாக இருக்குது பற்றி அதெல்லாம் எடுத்து வைங்க. பொங்கல் சாமி கும்பிட்றதுக்குலாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஆமாம் பொங்கல் வரைக்கும் நல்லா தாக்கு பிடிக்கும் போல இருக்குது பழம். இன்னும் 5 நாள் இருக்குது. தாக்கு பிடிக்கும் அதுக்குள்ள பழுத்துருமான்னு தெரியலையா? மொத்தமாக சீக்கிரமாக பழுத்து காலி ஆச்சு. நான் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். மரத்தில் இந்த ஆளுக்கு ஒரு கொலை வெட்டி எடுத்துன்னு வரேன். ஒரு தாரு உனக்கு ஒரு தாரா, ராதிகாக்கு ஒரு தார் எடுத்துன்னு வரேன். அண்ணன் தோட்டத்தில் இல்லையாண்ணா? இருக்கட்டும். எத்தனை தாருன்னு சாப்பிட்றது நாங்கள்? சரிம்மா சந்தைக்கு போகிறோம்மா. இப்போ போனால் தான் விலை நல்லா கிடைக்கும். போயிட்டு வரட்டுமா? ஏன்னா இருந்து சாப்பிட்டு போனேன். சாம்பார் வைக்கிறேன். வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் கூட வரக்கலாம். ஏன்னா செஞ்சு தரேன் எக்ஸ்ட்ரா. சாப்பிட்டு போனேன். ஏமா காலையில் தான் நான் சாப்பிட்டு வந்தேன் வீட்டில். இன்னும் பசிக்கல. இப்போ தானே 10 நிமிஷம் ஆயிருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பிய. சாப்பிட்டது அப்படியே டிம்முன்னு. நீங்கள் பொறுமையாக சமைச்சு சாப்பிடுங்க. அண்ணன் போய் வேலையை பார்க்குறேன். சந்தைக்கு போனால் தான் இப்போ வேலை கிடைக்கும். முகூர்த்த நாள் இன்னைக்கு முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள். நல்லா வேலை போகும். அண்ணா ஒரு தாரி எவ்வளோ போவா? அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுமா. வந்து அங்கே ஏழை கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓ
ஓ அப்படியா? சரிம்மா, பொங்கலுக்கு 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. உங்கள் வீட்டுக்காரர் பசங்க அத்தை எல்லாரையும் கூப்பிடுவாங்க, மாமாலாம் கூப்பிடுவாங்க. வந்து இருந்து சாப்பிட்டுக்கிட்டு புடவை கட்டின்னு போங்க. என்ன என்ன எங்களுக்குன்னா இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆச்சா என்ன? விருந்து கூப்பிட்றேன். இம்மா விருந்து இல்லைம்மா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு விருந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணி எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது அந்த அண்ணனோட கடமை இல்லையா? உடம்பு இருந்த எல்லாரோட கடமை இல்லையா அது? ஆமாண்ணே, நல்ல ஒரு பட்டு புடவை எடுத்து வேணா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு நல்ல பட்டு புடவை நல்ல பெரிய பார்டர் வச்சு மஞ்சள் கலர் மாம்பழ கலர் புடவை எடுத்துக்கோ. அதில் வந்து ரோஸ் கலர் பார்டர் நான் பார்த்தேன், சீமண்டிகளை கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி புடவை சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி எடுத்து வைண்ணே. சரிம்மா, நான் துணி கடைக்கு போகும்போது ஃபோன் பண்ணுறேன். நீ வந்து என்ன மாதிரி புடவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடு. நான் அதே மாதிரி எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். ஏன்னா அவள் ஒரு லூஸ்ண்ணே, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து வைண்ணே. நீ எது கொடுத்தாலும் நான் சந்தோஷமா எடுத்துப்பேன். சரிம்மா, பசங்களாம் கூப்பிட்டு வந்துருமா. ஒரு 4 நாள் அங்கே இருந்துட்டு போகிற மாதிரி வாங்க. இப்போ இங்கே வேற பொங்கல் கும்பிடணும். பொங்கல் 3 பொங்கல் கும்பிட்டு பிறகு அதுக்கப்புறமா வரேன்ப்பா. இருந்து 4 நாள் இருந்து தங்கிட்டு வரோம். ஆமாண்ணே, நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கணும்ல. நீங்கள் வாங்க, இங்கே ஜல்லிக்கட்டு நம்ம ஊரில் நடக்குதுல்ல, வந்து பாருங்க. இருந்துட்டு போங்க. வரேம்மா, கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு வருவோம்மா நானே. ஆமாண்ணே, அண்ணி பசங்க எல்லாரையும் கூப்பிடுவா. உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க. சரி, யார் முதல்ல வருது? நாங்கள் வரணுமா முதல்ல? சரி, அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. வந்து போக வேண்டியது தான். சரி, பேசுனா அப்படியே உட்காருண்ணா, நான் போய் காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். நம்மளுக்குள்ள எதுக்குமா இதில்? எதுவும் வேணாம், டைம் ஆச்சு. நான் போயிட்டு சந்தைக்கு போகிறேன்னா இப்போ தான் வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சிருக்கோம். சரிண்ணே, பார்த்து போனேன். அத்தை வரட்டேன், மாமா கேட்டுதான் சொல்லுங்க. மாமா இப்போ தான் பக்கத்து ஊரில் ஒரு வேலையாக போயிருக்காரு, சொல்கிறேன். மச்சான் எங்கம்மா? கடைக்கு போயிருக்காரு. எந்த மச்சான கேட்குறீங்க? 2 மச்சான் என்ன கேட்குறேன்? பெரிய மச்சான் சின்ன மச்சான் 2 பேரும் தான் கேட்குறேன். என் வீட்டுக்கார் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிட்டாரு. அக்காவோட வீட்டுக்கார் வந்து தெரியல தேங்காய் மண்டிக்கு போயிட்டாரு. ஏன்னா இஞ்சி மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கே இல்லையா இந்த வாட்டியா? போட்டுக்குமா, பொங்கலுக்கு அறுவடை இருக்குது. உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு எல்லாமே வந்துடும். எதுவுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. ஏப்பா நீ இந்த மாதிரி பேசுற? நீ போய் சந்தையில் விற்று 4 காசு பார்க்கறத பாரு. நாங்கள் காசு கொடுத்து வாங்க மாட்டோமா? எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு அக்கா தங்கச்சிங்களுக்கு. ஆமா, நான் அக்கா சொல்றது சரிதான். நீ வந்து வியாபாரத்தை பாரு முதல்ல. சந்தையில் எடுத்துன்னு போயிட்டு வித்துரு. எங்களுக்கு தான் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். ஏக்கா பொங்கலுக்கு வந்து இந்த இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து அதெல்லாம் எவ்வளோ விலை விற்கிது? காய்கறிலாம் எவ்வளோ விற்கிது? அதெல்லாம் வாங்கி நம்மளால செய்ய முடியுமா? அண்ணன் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுதுல. 2 பேரும் வாய்ச்சி சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன பொங்கல் கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வந்து குட்டியாக தான் வாங்கிருக்கல புதுசா, அதிலே போட்டு எடுத்துன்னு வந்துரு. புரியுதா? நீ எடுத்து வந்து கொடுத்த பேர் நான் சாமி கும்பிடுவேன். சரிம்மா, என் தங்கச்சிங்களுக்கு இல்லாததா கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து கொடுக்குறேம்மா. நான் ஒன்று கரும்பு தான் போடாமல் விட்டுட்டேன். கரும்பு வந்து முன்சாமி தோப்பில் இருக்குது. அங்கேருந்து எடுத்துன்னு வந்துடுறாரு. ஆளுக்கு 2 கட்டு போதில்ல. என்ன எதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணுறேன் நீ? நாங்கள் 2 கரும்பு வாங்கி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். எதுக்கு 2 கட்டுன்னு அமக்கலம் பண்ணியிருக்கா? எனக்கு போதும் 2 கட்டு எடுத்துன்னு வந்துரு. குட்டி என்ன போட்டு எடுத்து வந்துடுவல? எடுத்துன்னு வரமா. ஏன்னா எங்களுக்கே எல்லாமே செஞ்சுட்டா உனக்குன்னு. நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்த்துக்கினா கடவுள் நம்மளை பார்த்துப்பாம்மா. என் அக்கா தங்கச்சி என்ன பார்த்துக்கினா கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டாரா? அண்ணே, அப்பாக்கு அப்புறம் எல்லாமே நீ தானே. சரிம்மா அழாதம்மா. தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக சீர் செஞ்சிடறேன் நானி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாம்மா. அங்கங்கே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அதோட திரும்ப வீட்டு வாசப்படியே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட தர மாட்டாங்க. ஆனால் நீயும் அண்ணியும் எங்கள் 2 பேரும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் ஏன் கூட பிறந்தவங்க தானம்மா. உங்களை நான் பார்த்துக்காம வேறு யாருமா பார்த்துப்பேன்? சரி விடு, அண்ணன் சந்தைக்கு போனா விடு. என்னதான் துருத்துருன்னு பேசினாலும் குழந்தை மாதிரி அழுகுறப்ப. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பொங்கலுக்கு நான் கேட்ட அந்த மாம்பழ கலர் புடவையே வாங்கி கொடுத்துருவல நீ? கண்டிப்பாக வாங்கி தரமா, அதுவே வாங்கி தரமா. ஏண்டி அண்ணனுக்கு மணி ஆகுது, விடு. நீ சந்தைக்கு போய் விற்கதானே காசு கிடைக்க, அப்போ தானே புடவை வாங்கி தர முடியும் உனக்கு. ஆமாம், புடவை வாங்க காசு என்ன? சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். என் தங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுமா. சரி டைம் ஆகுது, போயிட்டு வரேன். வரக்கோபதி வராட்ட பார்த்துனே. சரிம்மா. ஏண்டி என்ன நடிப்படி நடிக்கிற நீ? ஏக்கோ இது நடிப்பு இல்லக்கா, பாசம். உன் மனசுக்குள்ளே அண்ணன் மேலே பாசம் இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். ஏண்டி எனக்கு முன்ன மாதிரிலாம் கட்டி பிடிச்சிட்டு அழுவதுக்கு தெரியாதுடி. அப்போ மனசுக்குள்ளே நிறைய பாசம் வச்சிருக்கேன். நான் வெளியே காமிக்க, நீ வெளியில் காட்ட மாட்டேங்கிறேன். ஏண்டி பாசம் மலருங்களா? மதியானத்துக்கு சமைக்கிற மாதிரி இல்லையா? இது அடுப்பத்தை வைக்கிறத முதல்ல இந்த வாழை எடுத்து உள்ள வைக்கிறீ. மாடு வீடு வந்து மேஞ்சிட போதே. ஏண்டி ஒரு தாரத்தை உங்கள் வீட்டில் வை, ஒரு தாரத்தை எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன்டி. ஆமாம், இருக்கிறதுலே பெருசாக பார்த்து எடுத்துன்னு போனோம். அத்தை இவ்வளோ பார்த்தீங்களா? சரி அண்ணன் நீ எங்கே பார்த்தா? நீ எங்கே போனா? அண்ணன் வந்தாரு, அதை கேட்க மறந்துட்டு பாரு. ஏக்கா நான் ரேஷன் கடைக்கு தாங்க போனேன். அந்த பொங்கலுக்கு வந்து கரும்பு இரும்பு ஏதாவது தராங்களா? அந்த வெள்ளம் முந்தி திராட்சை அதெல்லாம் தராங்களா இல்லையா? டோக்கன் நிற்க தராங்களா சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போனேன் நான். அப்போ போகும்போது தான் வழியில் அண்ணனை பார்த்தேன். ஏமா டோக்கன் நிற்க ஏதாவது தராங்களா? அத்தை ரேஷனே மூடி இருக்குது, ஒருத்தரையும் ஆளை காணும். அதனால திரும்பி வந்துட்டு கும்முன்னு வந்து தான் அண்ணன் வந்து வண்டி நிறுத்தி வச்சிருந்தது. யார் இது வழியில் வண்டி நிறுத்தி வச்சிருந்தது? போகிறவங்களா எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டைக்கு போன பேர். அப்புறம் பார்த்தா டிரைவர் சீட்லேருந்து அண்ணன் இறங்கி வருது. இனி அண்ணன் தான் திட்டினே நீ? அதுக்கு தான் ஒரு கண்ணீரை போட்டு கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். விடு பொல்லாத ஆள்ட்டீங்க அண்ணா. ஏக்கா தெரியாம நக்கா திட்டேன். வேற யாரோ நடு ரோட்டில் வண்டி விட்டு வச்சிருக்காங்க. எத்தனை வண்டி வழியில் விட்டு நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நினச்சிங்க நான். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் யாரும் தெரியாது. அந்த வாழைப்பழம் நம்ம வீட்டுக்கு வந்துன்னு தெரிஞ்சு நான் திட்ட போகிறேன். அதுக்கப்புறமா அண்ணன் ஒரு கொலையை தாரத்துக்கு தள்ள வச்சிச்சு, நான் ஒரு தாரத்துக்கு தள்ள வச்சு நான் வந்து சேர்ந்தோம். முதல்ல நம்ம தெருவுக்கு வந்து ரோடு போட சொல்லணும். எவ்வளோ சேருது, நடந்து வர முடியுதா? வண்டி எப்படி வரும்? வண்டி வந்து மாட்டிக்கும் போகுது. அதில் அவ்வளோ சேருது, முட்டி அளவுக்கு சேர் வருது. ஏடியா முட்டி அளவுக்கு சேர் வருது? முட்டி அளவுக்கு வந்து புத போயிடியாது. சரி பாதை நினைக்கிற அளவுக்கு சேர் இருக்குது. ரோடு போட சொன்னோம் முதல்ல. சொல்லலாம். அப்போ
அப்புறம் நம்ம தெருவுக்கு வந்து 2 கம்பம் இருக்குது. அந்த 2 கம்பத்தில் லைட்டு போட சொல்லணும். நைட் இருட்டாக இருக்குது. பசங்க எப்படி அப்படியே போயிட்டு வரும்போது பூச்சி போட்டி இருந்தால் என்ன பண்ணுறது? லைட்டு போட்டால் தான் பசங்க வந்து விளையாடுறதுக்கோ கொஞ்சம் நம்ம கடைக்கு போயிட்டு வரதுக்கோ நல்லா வெளிச்சமாக இருக்கும். சரிடி மாமா வரட்டண்டி அவர்கிட்ட சொல்லி போய் சொல்லலாம். ஒரு வாரமாக லைட் இல்லை, அதை கூட சொல்லாமல் நான் தான் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏமா விட்டா இன்னைக்கு ஃபுல்லாக பேசினே இருப்பேன். நீ வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒலையை கழுவி போடும் முதல்ல பருப்பு வேக போடு. ஆமாம் தைப்பே பசிக்க ஆரம்பிச்சிச்சுல. இங்கே நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லின்னு இருக்கேன். இதுக்கு 2 பாரு சோறு தான் முக்கியம்னு ஆடினு இருக்குதுங்க. நம்மளாம் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் இங்கே வந்து மாடு வச்சுருக்கோம். நம்ம எங்கே எப்படி இருக்கோன்றது முக்கியம் நடி. நம்மளால் என்ன முடியும், நம்ம என்ன வேலை செய்யணும், அதுதான் முக்கியம். அதான் சொல்கிறேன், மாடு மேய்ச்சிருக்கேன் நான். அதை கரெக்டாக செய். ஓகா.